आचार्य श्लोकम मंगल अनुसंधान ध्यान श्लोकम आंडवरुடைய குணங்களை சொல்லி அந்த ஆச்சாரியன் இருக்கிறது அந்த கவி அனுசந்தானம் பண்ணச்சே நான் எல்லோரும் அந்த ஆச்சாரியாளருக்கு நான் மங்கள விண்ணப்பம் பண்ணும்போது அதை அனுசந்தானம் பண்ணும்போது அந்த ஆச்சாரியன் இதயத்தில் ஏழுகளுக்கு அந்த சந்நிதியை பிரார்த்திக்கக்கூடிய ஸ்லோகம். அது ஆண்டவருடைய குணங்களை சொல்றார். விவேகம்னா எல்லாத்தையும் பகுத்தறியக்கூடிய ஞானம். ஆச்சாரியாஸ்தானத்தில் இருக்கிறவாளுக்கு கதாமத தத்துவங்களை விவேசனம் என்பது கதாமத உருளார்த்தங்களை இதங்களில் வெகு சுலபங்கள் எல்லாத்தையும் விவேச்சனம் என்ற சக்தி அதை சொல்லித்தலை சக்தியை நித்தருமானே கருத்தத்துவம் மற்றதெல்லாம் முதல் தத்துவம் அந்த விவேக ஞானம் உள்ளவர் விருத்தம்னு சீலம் அனுஷ்டானத்தில் ஆண்டவன் ரொம்ப வசதியா எழுந்தாச்சுன்னு ஆண்கள்லாம் கொண்டாடுவதான வைராக்கியம் சுவாமி தான் எழுந்தது இந்த சமயத்தில் வைராக்கியம் இருக்கிறதும் பல பேர் அனுபவித்த விஷயம். தான் நல்ல சொந்தத்தை ஐஸ்வர்யத்தை அடைந்திருந்தும் அவைகளுக்கு சன்னியாசாசிரமத்தை சுயீகரித்த எல்லா தெய்வம் சொல்றது. இந்த விவேகம் விருத்தம் வைராக்கியம் இலைகளுக்கு கடனாக இலைகளுக்கு மொத்த ஸ்தானமாக இருக்கிறது. விவேக விருத்த வைராக்கிய நிதி அப்படின்னு ஒரு எண்ணத்தை சொல்லி அதுல எல்லாருக்கும் ஈடுபடக்கூடிய ஒரு குணத்தை வேலை செய்கிறார். எப்பவுமே இனிமையா பேசுறது ஆண்டவருடைய அபூர்வமான குணம். பிரியம் வததீதி பிரியம் வதகா இனிமையாகவே பேசுகிறார். பிரியமேவ வததீதி பிரியம் வதகான்னு சொல்லலாம். பிரியத்தையே பேசுகிறார். அதுலேயும் நித்தியம் பிரியம் வதகா எப்போதுமே பிரியத்தையே பேசுகிறார். அந்த குணங்கள் உள்ள வேதாந்த ராமானு மகாதேசியர் என் ஹிருதயத்தை ஆழ்விக்கணும்னு அவர் கல்வியை பிரார்த்தித்து அந்த மங்களம் தொடங்குறது. நிறைய ஆண்டவனை சத்தினால் விவேகம் யுத்தம் வைராக்கியங்களுக்கு பொருள்களாகவும் எப்போதும் இனிமையாக பேசக்கூடிய குணங்களுக்கு இருப்பிடமாகவும் உள்ள அந்த சுவாமின்னு அந்த ஆண்டவருடைய திருவையை நினைச்சிட்டு அப்படியே ஊற்றிட்டு श्रीमते वराहमहादेशिकाय नमः. श्रीमते रंगरामानंद महादेशिकाय नमः. श्रीमते वेदांतरामानंद महादेशिकाय नमः. ஒவ்வொருத்தரும் ஜீவனம் ஜீவிக்கிறதுன்றது பல விதமாக இருக்கும். திருநாள் அலங்கரித்தாலும் திருப்பந்தையாளர்கள் ஜீவிக்கிறதுன்றது எப்படின்னா கிரந்த மூலமாக ஜீவிக்கிறார். வித்வான்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு. அடியனும் பாண்டிபாடு பள்ளிகளாச்சாரியர்களும் 3 நாள் நிறைவேற்றிட்டு இருந்தோம். அப்போ அவங்க விஷயம் சாதிச்சார். அடியனும் அபிப்பிராயம் என்னன்னா சபை நடக்கிறது இல்லையா? அது 1987 சொல்லிட்டு இருக்கேன் சபையில. இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கோம். அப்போ ஆரம்ப காலத்தில் சொன்னதுன்னா ஸ்ரீபாஷ்டம் அப்படி தான் நாங்கள் செய்யணும். திருப்பதி ஆவணங்கள் என்ன பண்ணியாச்சுன்னா ஞான சித்தாந்தத்தை பரீட்சை அது மாதிரி கிரந்தங்கள்லாம் பரீட்சை வச்சதுனால பின்னாடி நம்ம வித்வான்கள் இல்லாமல் அந்த கிரந்தங்களை பார்த்து அதனை சொல்றாங்க. அதோட பலன் இந்த வருஷம் சபையில பார்க்கணும். சுபபிரகாசிக பாவபிரகாசிக சாராவளி நியாயபரிசுத்தி இப்படி பல கிரந்தங்களை பராமரிச்சு எல்லாரும் சொல்றாங்க. அதுக்கெல்லாம் வித்திட்டவர் யாருன்னு திருப்பந்தையாளர் அந்த மகான் தான் இந்த மாதிரி பரீட்சையெல்லாம் வச்சு சபையில பரீட்சை வச்சு அதை எழுத அதனால அந்த மாதிரி நியாய சித்தாந்தம்
இளம் வித்வான்கள் கூட அவர் வெறும் ஸ்ரீவாஷன் சரி சொல்றதில்லை, மூலமான கிரந்தங்கள்லாம் பார்த்து போட்டி போட்டு சொல்றாரு. அதை பார்த்துச்சு அர்த்தமா இருந்தது. அந்த மாதிரி ஜீவிக்கிறதுன்றது இதுதான் ஞான பரம்பரை. ஞான பரம்பரையில ஜீவிக்கிறது ஒன்று கிரந்தங்கள் மூலமாக, இன்னொன்று காலக்ஷேபம் சாதிச்சு, இன்னொன்று எதாவது சவசெல்லாம் சொல்ல வச்சு அந்த பரம்பரையை வளர்த்து வருவதற்கு திருப்பத்தையாளர் எல்லா புத்தகங்களையும் கிரந்தங்கள்னாலும் ஜீவிச்சுட்டு சிஷ்யர்கள்னாலையும் இப்போ இருக்கிறாலும் சரி, சிவபுத்தம் சரி, இந்த மாதிரி மகாத்மார்கள் இந்த மாதிரி எல்லாருமே திருப்பத்தையாளருடைய சிஷ்யர்கள். அந்த கணத்திலையும் சரி, அதே மாதிரி சபையை வளர்க்கறதுனாலையும் சரி, இப்படி எல்லா விதத்தினாலையும் திருப்பத்தையாளர் இன்னைக்கும் ஜீவிச்சுட்டு இருக்க, என்னைக்கும் எழுதப்படுறது. அந்த மாதிரி இருக்கிறது நம்ம ஆச்சாரிய பரம்பரைக்கே உரித்தானது. அவகாசத்துக்கு கண்டிப்பாக சாப்பிட்டு அவகாசம் இல்லாததுனால சொல்றது நிறைய இருக்கு. அந்த திருவள்ளி சம்பந்தமான விடயத்தை சொல்லி அதை கூறினார்.
அவருடைய சம்பவத்தை பற்றி சொல்லணும்னா நிறையா சொல்லலாம். திருக்குழந்தை அப்படின்ற ஒரு அபிமானத்தினாலேயே இந்த உட்கார முடியாத ஒரு சன்னிவேசத்தை கண்டிச்சிருக்கிற அந்த திருக்குழந்தை அவர் வழியாக இப்போ பாருங்க ஆச்சாரியர்களுக்காக சொல்லும் பொழுது திருக்குறள் தெரிந்தாலே போதும், அவருக்கு அவ்வளவு இஷ்டம். அதனால எங்கள் ஊர் திருக்குறள் இருந்தாலும் எங்கள் அப்பா காங்கிரஸ் தியாகி, அதனால தியாகின்னு ரொம்ப பரிவாக்குறது. அதோடு அப்படி இல்லை, ஒரு சமயம் பரீட்சைகளுடைய இதில் திருக்குறள் பரீட்சையை பார்க்கும்பொழுது திடீர்னு ஒரு 10 வாசகம் இருக்கிற சென்று சின்னவிடையேழும் கடந்த வாசகத்தை சொல்லணும்னு கேட்டார். அதுக்கப்புறம் கேட்குற உடனே அதை அவர் சொல்கிறார் அப்படிங்கிறத வச்சுட்டு கூட அடுத்தது உடனே முடியாது அப்படின்னு சொல்லி அந்த வாசகத்தை இந்த ஒவ்வொரு வாசகமும் இந்த 2 வாசகமும் எப்படி இருக்கும்னா ஒவ்வொரு அடியும் ஒவ்வொன்றுக்கும் பிணைந்து பிணைந்து போகும். சென்று சின்னவிடையேழும் கடந்து இந்த செந்தித்தோர் குழந்தை செல்வா திருமாவளவன் கோயில் கண்டியாரி மீனாகிய கண்ணோட பெயர்களும் நாளினாலும் கண்ணோட வசதிக்கும் கண்ணோட பெயர்களும் மங்கையுடன் கோவிலுக்கு போகும். இந்த மாதிரியான ஒரு பரீட்சையெல்லாம் பண்ணி அடியேனே பொருளாக்கி இங்கே ஆனால் செஞ்சிருக்காரு பாருங்களோ அதை திருக்குறளுடைய அனுபவம் சொல்கிறேன். அதோடு இல்லை, ஒரு விஷயம் அவர்கிட்ட நெருங்கிறத பெரிய கஷ்டம். அதெல்லாம் நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன். தீக்கணல் மாதிரி பொறி மாதிரி இருக்கும், கிட்ட பொறுத்து பயப்படணும். ஆனால் அதே சந்தர்ப்பத்தில் அதாவது சொல்லும் பொழுது கோபம் வருவெல்லாம் குணங்களும் ஆயுதங்கள்னு சொல்லுவாங்க. குணம் இருக்காது, இறக்க குணம் சௌலபிய குணம் இருக்குது. அதே மாதிரி தான் சொல்லும் பொழுது அந்த விஷயம் வந்த இந்த முருகன் சுவாமி கூட சர்வ விஷயங்களும் தெரிந்திருந்தாலும் கூட சர்வருடன் கூட ஆனால் எல்லாருக்கும் தெரியாகும்படியாக எல்லாத்தையும் கலந்து பரிமாறுவார் இந்த சுவாமி முருகன் சுவாமி. அப்படி கூட அந்த பரம்பரையாக அந்த இதில் வந்து நமக்கு ஆச்சாரத்தை பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது நாம் வந்து ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கோம். அந்த திருக்குறள் வழியாக இங்கே இந்த சுவாமி வழியாக இருக்குது. சில திருவடிகள் ஸ்மரணம் பண்ணிட்டு அவருடைய திருவடிகளும் ஸ்மரணம் பண்ணிட்டு வாய்ப்புக்கு எங்கள் எத்தனை இருக்கிறது சிந்திச்சிருக்கு. அவரை ஏற்படுத்தி வச்ச இந்த பாதுகா விஹார சபா அதில் சுவாமி அத்தியத்தில் அந்த சபை நடந்த விதம் அதை கண்டித்து ஒரு 10 ஸ்லோகங்கள் அனுப்புகிறார். பாதுகானாம் விஹாரார்த்தம் சபா காச்சித் நிகழ்விதா ஸ்ரீமத் கோத்ரியதே சாட்சாத் சுவாமினா தஸ்ய நாமினா. ஸ்ரீமத் பராமாதேஸ்வருடைய சாட்சாத் சுவாமியான அவருக்கு சாட்சாத் ஆச்சாரியமான சுவாமி, அவருடைய திருநாமம் சாட்சாத் சுவாமியினுடைய திருநாமம். அப்படி வேதாந்தரமான மகாதேஸ்வரர் அந்த சுவாமினால் ஏற்படுத்தப்பட்ட அந்த சபைக்கே பாதுகா விஹார சபான், பாதுகைகள் விளையாடக்கூடிய சபையின் பேர். அப்போ அந்த சபையில் பாதுகைகள் விளையாடக்கூடிய பிரக்கிரியில் வாக்கியார்த்த லோகத்தை சொன்னது அந்த அதிகரணங்கள் சொன்னதை வச்சுட்டு நம்ம சம்பிரதாயத்துடைய அர்த்தம் சங்கிரகிக்க வச்சு அதுல இந்த அதிகரண அர்த்தங்கள்லாம் சொல்லி அதனால நம்மளுடைய சம்பிரதாயம் சங்கிரகீதமான ஸ்லோகமாக கிடையாது. தத்திர கிரீடத் பதத்ராணம் பூர்வாச்சாரிய பராமுகம் ஸ்திதம் சிரசி பக்திருணாம் வாக்கியார்த்தான் அடவோத் பகூன் கிருஷ்ணம் பிரசங்கம் அன்விஷ்யத் வாக்கியானாம் அன்வயம் பிரதி ஆரம்பாது ஆந்தம் ஆலோச்சிய நிரணாயி யதாநயம்
तद्यथा वेदवेद्यं तत् भवेन्नैवानुमानिकम्। कृत्स्नं प्रसङ्गमन्विष्य वाक्यानाम् अन्वयं प्रति आरम्भादान्तमालोच्य निरणायि यथाभयम्। तद्यथा वेदवेद्यं तत् भवेन्नैवानुमानिकम्। प्रयोजनं विनान्यद्य लीलयैवासु च जगत्। स्वयम् अक्षर एवासौ चरस्यात्ता चरस्य च जिह्वा न्यायतनं चैव मुक्तैरुपसृज्यतेत्यसौ। एवं जन्मादिहेतुर्यो सवै ध्येयो विवेकिः उपसंहृतगुणैश्चैव सत्यकामादिस्तथा। ज्योतिरित्यस्य दिव्योऽस्ति विग्रहो दीप्तिसंयुतः। अन्तरिक्षस्थितस्यापि पुण्डरीकविवाक्षिः। आवृत्या ध्यानमेवास्य दर्शनस्य समं भवेत्। तथा प्रीतः परस्येतु प्रापकः स्वयमेति। प्राप्य प्रापक एकोऽस्ति श्रीनिवासश्रितार्थितः। कल्याणगुणैर्युक्तः विश्वभासकविग्रहः। इत्येवं निर्णयं युक्तं वेदान्तसम्भवं क्रीडन्ती பாதுகாகாட்சி ஸ்ரீமத்போத்ரியதீஸ்வரி அப்படின்னு பிராப்தியனாகவும் பிராபகனாகவும் இருக்கக்கூடியவன் ஸ்ரீனிவாசனான பகவானே. அந்த பகவான் கல்யாண குணங்களோடு சேர்ந்திருக்கான். அவனுக்கு ஒரு திவ்யமங்கல விக்கிரகம், அதுதான் அத்தனை ஜோதியோட அத்தனை ஒளிமிக்கதாக இருக்கணும். இப்படி ஒரு நிர்ணயத்தை இந்த வேதாந்தங்களை வாசிக்கிறதுனால ஏற்படக்கூடிய நிர்ணயத்தை இந்த பாதுகா தேவியானவள் கிரீடந்தி விளையாடிக்கொண்டே இந்த நிர்ணயத்தை ஏற்படுத்தினார். அந்த பாதுகா தேவியே ஸ்ரீமத் போத்ரி யதீஸ்வரி, ஸ்ரீமத் வராக மகாதேசிகனுக்கு ஈஸ்வரியாகவும், ஸ்ரீமத் வராக மகாதேசிகனே கர்மதாரியம் பண்ணிட்ட ஸ்ரீமத் வராக மகாதேசிகனே அந்த பாதுகா தேவியினுடைய அவதாரமாகவும் இருந்து நமக்கு இந்த நிர்ணயத்தை ஏற்படுத்தி கொடுத்தாள் அப்படிங்கிறது கல்யாண ஸ்ரீதேவியுடைய சலுகையாக உள்ளது. நடந்தகால்கள் வந்தவோ நடந்த ஞானமே நமாய் இடந்தமே ஒழுங்கவோ இலங்குமாறு வரைச்சுவம் நடந்த கால் பரந்த காவிரி கரை உணர்ந்தது இடந்தமால் எழுந்தி நின்று பேசும் ஆதிகேசனே. ஒரு சின்ன அனுபவம் திருக்குறள் 1981-82 இருக்கும் இந்த வருஷம். அப்போது மயிலாப்பூரில் சுவாமி தேசிகனுடைய உற்சவம் நடந்த சமயம் அந்த சாத்துமலை தினத்தை அன்னைக்கு வையாடி சேவைங்கிறது ரொம்ப விசேஷமாக நடக்கும் மயிலாப்பூரில். அப்போது திருக்குறள் தியானம் இங்கே எழுந்தக்கூடிய சமயம் எங்கேயோ வெளியில் டோலைக்கு எழுந்தக்கூடிய சுவாமி அப்பதான் அவருக்கு ஞாபகம் வந்திருக்கு, மயிலாப்பூர் இந்த தினம் ஒய்யார் சேவை போடுவாள் அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டு ஒய்யார் சேவை ஆகிட்டா அப்படின்னு கேட்டு அனுப்பிச்சிருக்காங்க. கேட்டு அனுப்பிச்சாச்சு. இங்கே வந்தவா வந்து பெருமாள் எப்போதுமே தாயார் நவராத்திரியோட அந்த வருஷம் வந்து பெருமாள் தாயாருடைய உள்புறப்பாடான உடனே சுவாமி தேசிகனுக்கு உள்புறப்பாடு உள்ள பத்தி உள்ளாதனால அதுக்கப்புறம் தேசிகன் தனியாக எழுந்தபடி இருந்து இந்த வையார சேவை நடக்கும். இது சுவாமி தேசிகன் உள்ள பத்தி உள்ளாதல் வாயில் இருந்த சமயத்தில் அங்கேருந்து ஆண்டவன் நிமிஷம் வந்து இந்த இடத்துல கோவில் வந்து கேட்டால் நான் ஒய்யார ஆப்போறதுக்கு ஒரு 10 நிமிஷம் கழிவுறேன் அப்படின்னு. உடனே ஆகலைன்னா நான் வரதுக்கு ஒரு 1/2 மணி 3/4 மணி ஆகணும். வந்து நான் சேவிக்கிறதுக்கு அவள் ஒய்யார சத்த நேரம் நிறுத்தி வைக்க முடியுமான்னு கேட்டாச்சு. கோவில் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஆண்டவரையான அச்சாவதார ஈடுபாடுன்றது ஜனப்பிரசித்தம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதுதான் முதல்ல இந்த பாசனத்தை சொன்னேன். ஆசை விமானம் அச்சையுடைய பெருமையை விளக்கத்துக்கோசரம் திருமணியாளர் மாதிரி இங்கேருந்து தன்னுடைய பாடத்தாலேயே நடந்து இது பண்ணுவார். அப்படிப்பட்ட மகான் வேண்டாத உடனே இவான குழந்தையில அபரிதமான அனுபவம் யாருக்கு அரட்டமுடி அவருக்கு. அதே மாதிரி இவருக்கும் நாட்டுக்கரமான குழந்தை மாதிரி ஆகும், அந்த மாதிரி ஆகும். அது நடந்தே ஏற்றதுனால முக்காமணி சாவ
அது வரைக்கும் இந்த ஸ்ரீபாதம் தாண்டிகள்லாம் பொறுத்திருந்து இந்த சேவையை பண்ணி வச்சா ஆண்டவனுக்கு ஆனந்த பாஷம் கண்ணில் சொல்லி மாறாது. அது மட்டும் இல்லை, இந்த வெள்ளையாட சேவை உடனே ஒரு 2 நிமிஷம் அந்த தேசியனுடையதான தோல் தெரியாம தன்னுடைய தோளில் தாங்கிட்டு நான் இப்போ ஆண்டவன் எழுதுற பட்சம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் முதல்ல திருக்குறளை ஆண்டவன் பெருமாளை வந்து அந்த தோல் தேசியனை வந்து தோளில் எழுந்துள்ள மட்டத்தில் ஏழை பண்ணிட்டு போல ஒரு 2 நிமிஷம் நான் தாங்கிக்கிறேன் சட்ட நேரம் அப்படின்னு இந்த வாகனங்களுக்கு எழுதுறதுக்கு முன்னால் அது தோளில் ஏழை பண்ணிட்டு கொஞ்ச நேரம் எழுந்து இருந்தார். அப்படி மயிலாப்பூர்ல இருக்கிற அந்த பெருமாள் இருந்ததான ஏன்னா மயிலாப்பூர்ல சீவரிச்சுட்டு தான் ஸ்ரீமத் ஆண்டவன் சன்னியாசாசிரமத்தை சீகரிச்சுட்டு ஸ்ரீரங்கம் எழுந்துருக்கிறார் அப்படின்னு தெளிவான சொல்லி அங்கே கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி இந்த பெருமாள் இல்லாத ஒரு அனுபவம், அந்த அனுபவத்தை நாங்கள்லாம் ரொம்ப சின்ன வசமாக பக்கத்தில் எடுத்து பார்த்தோம். இது வந்து நல்லாவே கேள்விப்பட்டோம். அப்படிப்பட்டதான ஒரு பெரிய மகானுடையதான திருநட்சத்திர வைபவத்தை அதையும் அந்த மகான ஸ்மரிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அளித்த பிரகடனம் ஸ்ரீமத் ஆண்டவனுடையதான அந்த சாதாரணங்களிலே அதனுடைய தண்டனை நமக்கு தன்மையான வந்தாசிமாய கல்யாண பிரசாமி ஸ்ரீமதி வெங்கடேசாமி மாற்றுகிறார். அனுபவத்தை சாதிச்சாங்க. பகவான் கிருஷ்ணனுக்கு நாணயத்து ஆத்மீக நியமனம் அப்படின்னு சாதிக்க சர்வாத்மாக்களுக்கு ஆத்மாவாக இருக்கக்கூடியவன் இருக்கிறான். அவன் யார் ஞானியோ அவனையும் பார்க்கலாம் அப்படின்னு இந்த அடியே ஒரு சின்ன அனுபவம் இருக்குது. திருக்குறள் நோவு சாத்தியத்துக்கு முன்னால அந்த பெரியார் சர்வத்தில் அந்த இடத்த தென்னம் தோப்பாடு அந்த இடத்த வாங்கிட்டு திருப்பக்கூடிய ஏற்பாடு பண்ணிட்டு அதை இறங்கி பார்த்து இது போதுமா அப்படின்னு கேட்டாச்சு. அறிவியல இயற்கையாக அதெல்லாம் பார்க்கணும். அப்புறம் நோவு சாத்தியாச்சு. முக்கிய விஷயங்கள் தினந்தோறும் இந்த அம்பாசிடர்காரர்கள் வந்து என்னோட என்ன ஆச்சு பெருமாள் என்ன சொல்கிறார் அவங்களையா அப்படின்னு கேட்காங்க. அந்த மாதிரி இதை அடைய வந்து பக்கத்தில் இருந்து அனுபவிச்சு இப்போ அந்த திருப்பக்கூடிய ஏற்பாடு பண்ணுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஞானி அவளுக்கு தெரிஞ்சு பகவான் இடத்துல என்றைக்கு நாம் போய் சேர போகிறோம் வித்தைகளை பண்ண போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சு அதில் ஐக்கியங்களும் எல்லாப்படி 5 மணிக்கு கரெக்டாக அம்மா சிலக்காரில் வந்து மாணவர்களை பார்த்துட்டு என்ன கேட்டான். அந்த மாதிரி இந்த விஷயங்கள் மகான்களுடைய விஷயங்கள் நமக்கு ஆசிரமம் ஆசிரமத்துக்கு எல்லா சிஷ்யர்களுக்கும் எல்லாருக்கும் அனுப்புகிறேன். அந்த அனுப்புகிற விசேஷம்தான் அடியடிப்பதில் ராமார்த்த சாதனைகள் அக்கப்படத்தில் பகவான் வந்து ஞானி கொண்டாதாங்கிறத காமிக்கும்படிய ராமபிரானுடைய ஹிருதயத்தில் ஆத்மா மாதிரி திருப்பணங்கள் ஏற்பட்டு போல ஒரு விரோதம் அந்த படத்தை அனுப்பும்படியா அந்த திருக்குறளுடைய ஹிருதத்தை நம்மாழ்வாங்க கிருஷ்ணா தத்துவம்னு பேர். திருக்குறள் ஆண்டவனுக்கு ராமகிருஷ்ணா தத்துவம் அப்படிங்கிறதாக எனக்கு வந்து சமர்ப்பிக்கிற ஒரு பாக்கியமான ஆண்டவனுடைய அனுபவத்தினால் கிடைச்சி கன்னியாசம் ராசவசம் முடிக்கிறாச்சு. இந்த சபையில் இத்தனை விஞ்ஞானிச்சவா எல்லாரும் ஆண்டவனை நேரில் பேசுவா. நீங்கன்னா அதையும் வர்க்கத்துக்கு முன்னாடியே ஆண்டவர் முன்னால் ஆகிடுச்சு. அதை வந்து அப்பா கிட்ட கேட்ட விஷயங்களும் உபன்யாசம் ரெக்கார்டிங்கில் கேட்ட விஷயம் தான். அதில் அதான் ஆண்டவன் எப்படி வைதிகத்திலையும் ரொம்ப மேதாவியாக இருந்து லௌகிகத்திலையும் மேதாவியாக இருந்தாங்கிறது ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்லி கொடுத்துருக்கேன். தர்மீன பாபம் அமனுதத்தின்னு சொல்கிறது. தர்மீன பாபம் அமனுதத்தின்னா தர்மம் பண்ணி பாபத்தை கழிக்கலாம்னு சொல்கிறது. அப்படின்னா என்ன ஆகுதுன்னா சட்டத்தை பார்க்கச்சு சரி நம்ம பாட்டு பண்ணுற பாப்பங்களே பண்ணிட்டு இருக்கலாம். அது
தர்மம் பண்ணுறது தர்மம் செய்தானால் அதுலேருந்து பாவம் வர்றதுக்கு அப்போ ஆண்டவர் என்ன கேட்டார், சரி அப்போ பாவம் பண்ணவெல்லாம் பாவம் பண்ணிகிட்டே இருந்து அதுக்கு பிராயச்சித்தமாக தர்மம் பண்ணிகிட்டே இருந்தால் சரியாக போச்சா அப்படின்னா அப்படி கிடையாது. பிராயச்சித்த தர்மம்னா பாப்பம் ஆத்மகதி அப்படின்னு சாதிச்சாச்சு. அப்படின்னா அந்தந்த பாப்பங்களுக்கு சாஸ்திரத்தில் என்ன பிராயச்சித்தங்கள் பண்ணியிருக்காரோ அதாவது விதிச்சிருக்கோ அதை பண்ணால் தான் அந்த பாப்பங்கள் போகும். இப்போ காத்தால இருந்து சஞ்சானம் பண்ணிட்டு மத்தியானம் பாப்பம் பண்ணிட்டு திருப்பி சாயங்காலம் சஞ்சானம் பண்ணால் மத்தியானம்னா பாப்பம் போயிட்டாங்க போகணும்னா போகாது. அதுக்கு ஆண்டவன் கொடுக்குற விளக்கம்னா தர்மேன பாப்பம் ஆகணுதத்தின்னா எப்படின்னா பிராயச்சித்த தர்மேன பாப்பம் ஆகணுதத்தி. இது எங்கன்னா சீதா இருக்கிற கட்டத்தில் சொல்கிறேன். ராவணன் தான் இவ்வளோ புண்ணியம், அதாவது எவ்வளோ புண்ணியங்கள் பண்ணியிருக்கான், அத்தியனம் பண்ணியிருக்கான். இப்போ சாஸ்திரங்கள்லாம் வாசித்து பெரிய அவ்வளோ இது இருந்தும் அவனுக்கு இந்த ஒரு பாவத்துக்கே பெருமாள் தண்டனை கொடுக்குறாருன்னா அம்மா தண்டனை கொடுக்குறாரு. ஏன்னால் அதுக்கு லௌகிக சித்தாந்தம் எப்படி சொல்கிறாருன்னா, ஒருத்தர் பேங்க்கில் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு வச்சுருக்காரு, 30 லட்ச ரூபா ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு வச்சுருக்காரு. அதே பேங்க்கில் அகைன்ஸ்ட் அந்த எஃப்ஐக்கு அகைன்ஸ்டாக 10 லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்காரு அப்படின்னு இருக்கிற சந்தர்ப்பத்தில் பேங்க்கில் வந்து இன்சால்வன்சி நோட்டீஸ் கொடுத்துட்டான். பேங்க்கில் இன்சால்வன்சி நோட்டீஸ் கொடுத்துட்டோம்னா பேங்க் அப்போ நடக்கும். அப்போது பேங்க்கில் என்ன பண்ணுவோம்னா நம்ம போட்ட அந்த 30 லட்ச ரூபா பணம் போயிடும். ஆனால் அந்த 10 லட்ச ரூபா கடனை நமக்கு நோட்டீஸ் பண்ணுவோம். ஏன்னாக்க அந்த 10 லட்ச ரூபா கடன் வந்து நம்ம பேங்க் கொடுத்து தான் ஆகணும். நான் தான் 30 லட்ச ரூபா டெபாசிட் போட்டதுனால கிடையாது, அது பேங்க்கில் நோட்டீஸ் கொடுத்ததுனால போயிடும். அந்த மாதிரி நம்ம பண்ணுற தர்மங்கள், நம்ம தர்மங்கள்லாம் எவ்வளவு தர்மங்கள் பண்ணாலும் அந்த பாப்பங்கள் பண்ணாச்சு அந்த தர்மம் எவ்வளோ தர்மம் சேர்ந்துருச்சுனாலும் போயிடும். அதுக்கு தான் தர்மேன பாப்பம் ஆனது. தர்மங்கள் பண்ணி பாப்பத்தை சரி கட்ட முடியாது. அந்தந்த பாப்பங்களுக்கு என்னென்ன பிராயச்சித்தம்னு சொல்லியிருக்கோ சாஸ்திரங்கள் அதற்கான பண்ணாதான் அந்த பாப்பங்களானது கழியும் அப்படின்றது இந்த ஆண்டவனோட விளக்கம். இது இந்த ராமாயண உபன்யாசத்தை அடைய கேட்டது. அந்த மாதிரி அதாவது வைதிகத்தையும் மேதாவியாக லௌகிக இப்போ இந்த லௌகிக வித்தாந்தம் சொன்னதுனால தான் இப்போ நம்மளுக்கு உடம்பு புரியுது. இது சொல்லலாம் நமக்கு அதாவது இந்த விஷயம் இந்த வாக்கியத்தை இவ்வளோ அர்த்தம் இருந்தால் நம்மளுக்கு புரியாது. இந்த மாதிரி ஆண்டவன் சொல்கிறோம். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். ஆண்டவன் தான் கோடிக்கணக்கில் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். அதை இன்னைக்கு சபையில் ஆண்டவன் எடுத்து எல்லாத்துக்கும் மாதிரி கல்யாணம் சிவதேவி பேசாரு शिवदेशी वराह महादेशिकाय नमः. शिवदेशी वेदांत रमण महादेशिकाय नमः. வேறு விஷயம் இது திருக்குடத்தை ஆண்டவருடைய சீவராமாயண உபன்யாச சாரம். அதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் வைக்கிறேன். அஸ்மத் ஆச்சாரியர் தேவதராலயத்திலிருந்து ஆட்சேபாதிகள் அதிகரிக்கும் போது அவருடைய சந்திக்கிறார் கனமாக இன்னும் சுவாமி காட்சியம் நடத்துகிறார். அப்போ வந்து அமிர்த பத விஷயம் தேவதராலயம் சாதிக்கிறது. ஒரே ஒரு குறிக்கோளுக்கோசரம் மசகாள் அமிர்த பதத்தில் எதிர்மானது ஒரு சகாயம் பண்ணால், ஆனால் எதிர்மானது மோகனாவதாரம் பண்ணி அவரோட கவுந்துட்ட அப்படின்னு ஆண்டவன் சாதித்தார். அதுக்கு ஒரு குறிக்கோள் தான் வேற என்ன அவரோட அபேட்சையில் ஐயாவது இதெல்லாம் எவரெல்லாம் எடுத்துக்காட்ட அவள் அமிர்தோடு தான் ஆசைப்பட்டாலே வந்து விட்டுட்ட இந்த வாரம் ஏற்றுக்கொள்ள முடியாது கூட இருக்க சொன்னார். அப்போ நம்மளால வந்து சமயத்தில் ஒரு விளக்கம் சொல்லப்பட்டு கொஞ்ச நாள் வந்து 24 சூராசனத்தில் இதோட ஒரு வருஷம் போகும்போது ஒரு 10 ரூபாய் இருந்தா பெருமாள் கூப்பிட்டு 6 வருஷம் சாத்ததா ஆனால் சாய்க்கு வச்சுருக்காங்க. அப்போ சொல்லலாம் இல்லை எனக்கு கையில் ரூபாய் இல்லை விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னாலாம். நேற்றான சம்பந்த நாள் சம்பளம் வச்சுதான் குடும்பத்தை ரட்சிக்கணும். உன் பொருளை தயாரிக்கணுமா, 1 மாதம் சாப்பிட்றது இருக்குது நம்பியான ஜீவனாக இருக்குன்னா இல்லை நான் சம்பளம் வாங்கி வந்தேன் மர வேலையாரும் கும்பிட்டு கட்டினாங்க 1/2 மணி நேரம் இருந்து பார்த்துருந்தேன் யாரும் பையன் விட்டு போயிட்டா அப்படின்னு அந்த மாமி சாய்ச்சா வாங்க. அப்போ அது கூட நான் திருவாரூர் சாய்ச்சாரா அன்றைக்கி நம்மளோட பாரசம் ஒரு கேள்வி கட்டிய ஒரு சர்வ மாயாவாக இருந்தால் சர்வநாயக பெருமான் வந்து அசுராவில் வந்து பணத்தை ஏமாவது பெரிய விஷயம் இல்லைடா. ஆனால் என்னுடைய ஜீவனத்திலேயே உனக்கு சம்பளத்தையோ ஃபேமிலிக்கு வந்து குறிக்கோளாக வச்சுருக்கும் போது எப்படி தவற விட்ட அப்படின்னு ஆண்டவன் அவரை கேட்கலாம். இப்போ வந்து ஆண்டவனுடைய சொன்ன அமிர்தம் நடத்தும் போது அசுராவை ஏமாற்றுறதான அந்த மாய விஷயங்கள் இப்போ புரிஞ்சுது. அப்போ காலகட்டத்தை புரியல நீ சொல்லி ஆண்டவன் ரொம்ப சொன்னாங்க சுவாமி ஒரு திருமணம் பண்ணாலும் ஏன்னா 3 வருஷம் போது சம்பளம் இருக்கு அதையே ரட்சிக்க முடியலையே. அப்போ வந்து சாட்சாத் சர்வ மாய